ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் சுதந்திர தின விருதுகள் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் வெனிசுலா. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் இண்டிபெண்டன்ஸ் டே அவார்ட்ஸ் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழக அரசின் 2026ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை எம். கிருஷ்ணசாமி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ் இனத்திற்கும் பெரும் பங்காற்றி வருபவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது 2021ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் எம். கிருஷ்ணசாமிக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வழங்கினார். இந்த விருதுடன் பாராட்டு பத்திரம் ரூபாய் 10 லட்சம் காசோலையும் வழங்கப்பட்டது. இதுவரை தகைசால் தமிழர் விருது பெற்றவர்கள் 2021ஆம் ஆண்டு என். சங்கரையா, 2022ஆம் ஆண்டு ஆர். நல்லக்கண்ணு, 2023ஆம் ஆண்டு கி. வீரமணி, 2024ஆம் ஆண்டு குமரி அனந்தன், 2025 காதர் மொஹிதீன். 2026ஆம் ஆண்டிற்கான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை வி. மோகன். தமிழக அரசு சார்பில் அறிவியல் வளர்ச்சி, மனித நேயம் மற்றும் மாணவர் நலன் போன்றவற்றில் சிறந்து விளங்குவோருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்படுகிறது. மருத்துவ பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காகவும், ஏழைகள் மற்றும் ஆதரவற்ற நோயாளிகளுக்கு இலவச மருத்துவம் வழங்கியதற்காகவும் சர்க்கரை நோயியல் நிபுணர் மருத்துவர் வி. மோகனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இவ்விருதை மருத்துவர் மோகன் சார்பாக அவரது மகள் அஞ்சனா பெற்றுக்கொண்டார். தமிழக அரசின் 2026ஆம் ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை நவ்சீன் பானு சந்த். துணிவு மற்றும் சாகச செயல்களில் ஈடுபடும் பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நவ்சீன் பானு சந்திற்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இவர் 2024 முதல் 2026ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 3 ஆண்டுகளில் டென்சிங் ஹிலாரி எவரெஸ்ட் மாரத்தான் போட்டியை வெற்றிகரமாக நிறைவு செய்து ஹாட்ரிக் சாதனை படைத்துள்ளார். தமிழக அரசின் 2026 சுதந்திர தின விழாவில் முதல்வரின் நல்ஆளுமை விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை லட்சுமி பவ்யா தண்ணீரு, எஸ். சதீஷ் பிரபு, எம். கீதாஞ்சலி ஆகிய மூவருக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. லட்சுமி பவ்யா தண்ணீரு நீலகிரி மாவட்டத்தில் குழந்தை பருவத்தில் காணப்படும் வளர்ச்சி குறைவை கண்டறிந்து ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் வாயிலாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டதற்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டது. எஸ். சதீஷ் பிரபு மெட்ரோ ரயில் இயக்குனர், எம். கீதாஞ்சலி கோவை அரசு மருத்துவக் கல்லூரி எலும்பியல் மற்றும் விபத்து சிகிச்சை துறை மருத்துவர். மாற்றுத்திறனாளிகளுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த கலெக்டருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை தினேஷ் குமார். தமிழக அரசு சார்பில் சுதந்திர தினத்தன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு அரும்பணியாற்றிய நபர்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டன. அவை சிறந்த கலெக்டர் விருது தினேஷ் குமார் கிருஷ்ணகிரி, சிறந்த மருத்துவர் விருது திருநாவுக்கரசு சென்னை, சிறந்த நிறுவனம் விருது சிருஷ்டி ஃபவுண்டேஷன் விழுப்புரம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறந்த பணியாளர் விருது திருவண்ணாமலையைச் சேர்ந்த மணிமாறன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் SCM கார்மெண்ட்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளித்த சிறந்த தனியார் நிறுவனத்திற்கான விருதை பெற்றுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் வங்கி கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியாக மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி விருது பெற்றது.
சமூக நலன் மற்றும் சிறந்த சேவைக்காக தொண்டாற்றியவர்களுக்கான விருது ஈரோடு மாவட்டம் அட்சயம் ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. மகளிர் நலனுக்கு பணியாற்றிய சிறந்த சமூக சேவகர் விருது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரைச் சேர்ந்த ராதா என்பவருக்கு வழங்கப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் சுதந்திர தினத்தன்று முதல்வரின் மாநில இளைஞர் விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை இமானுவேல் நெல்சன் திருப்பூர், சரவணகுமார் தூத்துக்குடி, நிர்மல் கதிர்வேல் சேலம் ஆகிய மூவருக்கும் முதல்வரின் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்பட்டது. முதல்வரின் மாநில இளைஞர் விருதுகள் பெண்கள் பிரிவில் விருது பெற்றவர்கள் ராஜேஸ்வரி மகாதேவன் மயிலாடுதுறை, சிந்தா மதுரை. இந்த விருதுடன் ரூபாய் 1,00,000 ரொக்கம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் சுதந்திர தினத்தன்று சிறந்த மாநகராட்சிக்கான முதல் பரிசு 2026 பெற்றது. விடை கோவை மாநகராட்சி. தமிழக அரசின் சார்பில் சுதந்திர தினத்தன்று சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசு 2026 பெற்றது. விடை போடிநாயக்கனூர். தமிழக அரசின் சார்பில் சுதந்திர தினத்தன்று சிறந்த பேரூராட்சிக்கான முதல் பரிசு 2026 பெற்றது. விடை திருவிடை மருதூர். 2026 ஆண்டுக்கான சிறந்த பேரூராட்சிக்கான விருதுகளை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வழங்கினார். முதல் பரிசு திருவிடை மருதூர் தஞ்சாவூர் மாவட்டம், இரண்டாம் பரிசு கருங்கல் கன்னியாகுமரி மாவட்டம், மூன்றாம் பரிசு செட்டிபாளையம் கோவை மாவட்டம். 2026 சுதந்திர தின விழாவில் சென்னை மாநகராட்சியில் சிறந்த மண்டலத்திற்கான முதல் பரிசு பெற்றது. விடை திருவிக நகர் மண்டலம். தமிழக அரசின் 2026 ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு டேஷ் காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. விடை 15. 2026 ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வரின் காவல் புலன் விசாரணைக்கான சிறப்பு பணி பதக்கங்கள் 10 பேருக்கு வழங்கப்பட்டது. 2026 ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வரின் சிறந்த பொது சேவைக்கான காவல் பதக்கங்கள் 5 பேருக்கு வழங்கப்பட்டது. நண்பர்களுக்கான கேள்வி: மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.